ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா நோய்கள் வரிசையில பார்த்துட்டு இருக்கோம். நோய்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இருந்து உங்களுக்கு கேன்சர் கட்டியில இருந்து தைராய்டு கட்டியில இருந்து கிட்னி ஃபெயிலியர்ல இருந்து உங்களுக்கு காக்கா வலிப்பு, கைகால் வாதம், சொரியாசிஸ், சரிங்களா, ஓர்தல மண்ட வலி, வீசிங் ட்ரபிள், அது மட்டும் இல்லாமல் தோல் சார்ந்த டோட்டல் அனைத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பதிவுகளாக போட்டு கிட்டத்தட்ட நிறைய மருத்துவ ஜோதிடங்கிற ஒரு வகுப்புக்காக இப்போ வகுப்பு எடுக்கிறோம். அந்த வகுப்புக்கான பதிவாக தான் இப்போ எல்லாமே வந்துட்டு இருக்கு. மருத்துவத்தை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம், மருத்துவம், உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகச்சரிக்கைகள் இந்த மாதிரி இருந்தால் இந்தந்த நோய்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற இந்த வரிசையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா மூலம் சம்பந்தமான நோய். இப்போ இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா மூலம் பக்கத்தில் போட்டு பிராக்கெட்ல உங்களுக்கு செய்வினைன்னு போட்டிருப்பேன். செய்வினை பாதிப்பு இருக்கு, மூலமும் இருக்கு, சரிங்களா. அந்த மூலம் வர்றதுக்கு என்ன காரணம் மெயினா அப்படின்னா மெயினா உஷ்ணம் தான் காரணம், சரிங்களா. அந்த மாதிரி உஷ்ணம் மெயின் காரணம். அதை தாண்டி உள்ள மூலம்டா இது நார்மலா இந்த இப்போ மூலம்ங்கிறது சதை வழியே வர்றது அந்த மாதிரி கிடையாது, ரத்தம் வடிகிறது கிடையாது. இந்த மூலம் வேறு வகையான மூலம். இந்த மூலம் எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள மூலாதாரத்துல மோசம்பர இடத்துல சிறிய நரம்புகள் 6 நரம்புகள் இருக்கும். அந்த 6 நரம்புகள் பாத்தீங்கன்னா நரம்பு வழியா வேறு மாதிரி இப்போ பல்ல சொத்த பல்ல வந்ததுன்னா அந்த பல்லுக்கு எல்லாம் வேர் சிகிச்சை பண்றோம் இல்லையா, அந்த வேறு உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல வீடியோ பார்த்துருப்பீங்களா. அது போல பாத்தீங்கன்னா இந்த உள்மூலம் சொல்லுவாங்க. உள்மூலம்னா ரத்தம் அந்த மாதிரி மூலம் இல்லாம மூலத்திலே இது ஒரு வகை, சரிங்களா. இதுக்கு மெயின் காரணம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஹீட்டு 2-3 வருஷமா அப்படியே விட்டுட்டு அதுக்கடுத்து தொந்தரவா இருக்கு. இப்போ நான் போட்டிருக்க ஜாதகம் பல முறை ஆபரேஷன் செய்த ஜாதகம் சொல்லுவாங்க. 2 முறை ஆபரேஷன் செய்யக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு தான் இதுல போட்டிருக்கேன். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு மூலம், சரிங்களா. இந்த மூல நோய் யாருக்கு வருது, ஏன் வருது, எப்ப வருது, எப்ப சரியாகும், இதுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இப்ப தெளிவா பார்க்க போறோம், சரிங்களா. ரைட். இந்த ஜாதகம் பாருங்க, மேல சந்திர தசை சந்திர புத்தின்னு போட்டிருப்போம், அதை அடிச்சிடலாம். அது தலைப்பு முடிஞ்சது. அது போன ஜாதகம். ரைட். இப்ப இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இவர் என்ன லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப லக்கணம், சரிங்களா. ரிஷப லக்கணம். இவருடைய ராசி பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம், கும்ப ராசி, சரிங்களா. இவர் சென்னையில பிறந்திருக்காரு. 14/11/1983 6:10 PM சாயந்தரம் சென்னையில பிறந்திருக்காரு. இப்ப நடப்பு திசை புதன் திசையில சுக்கரபுத்தி. நடப்பு திசை புதன் திசையில சுக்கரபுத்தி. புதன் திசை சுக்கரபுத்தி, சரிங்களா. திசை புத்தி நல்லா கவனிச்சுக்கங்க. இப்பதான் அப்படின்னா தான் உங்களுக்கு மருத்துவத்துக்கு பார்க்கும்போது எப்படி எடுக்கிறது தெரியும். அந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க ஒரு பழமொழி, சுக்கர திசை சுக்கரபுத்தி, சுக்கரன் சூத்தை கிழிப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா சூத்தை கிழிப்பான் என்ன தவறான வேலை கிடையாது. அந்த மர்ம உறுப்பு பகுதியில ஒரு ஆபரேஷனை கொடுக்கும் அப்படிங்கிறதான் இந்த சுக்கரன் சுத்த கிழிப்பாங்கிற ஒரு பழமொழி. இதே பழமொழி இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க, குட்டி சுக்கரன், சரிங்களா. அப்ப சின்ன வயசுல குட்டி சுக்கரன் குடும்பத்துக்கு ஆகாது. அப்ப குட்டினா சின்ன வயசுல 12 வயசுக்கு கீழே உள்ள சுக்கிர திசை அந்த ஜாதகரையோ அந்த ஜாதகருடைய குடும்பத்தையோ பெரிய வளர்ச்சியில கொண்டு போய் விடாது. அப்ப ஆரம்பத்துல சரியான கஷ்டத்தை கொடுக்கும். யாருக்கெல்லாம் குட்டி சுக்கரன் இருக்கும், பரணை பூரம் போராட நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு சுக்கிர திசை தான் ஆரம்ப திசை. அப்ப இவங்க எல்லாம் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு பிற்காலத்துல நல்ல டெவலப்மெண்ட் ஆயிருப்பாங்க. அப்ப 12 வயசுக்கு முன்னாடி இந்த சுக்கிர திசை வந்திருந்தால் அவர்கள் கண்டிப்பாக படாத கஷ்டம் பட்டிருப்பாங்கன்னு அர்த்தம், சரிங்களா. ஏழ்மையில் இருந்து அதுக்கடுத்து பெரிய நல்ல ஒரு லக்ஸரி வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. அது 36-34 வயதுக்கு மேல, சரிங்களா. அதை பின்னாடி பார்ப்போம். இப்ப நோய்க்காக வந்துட்டோம், இந்த நோயை பார்த்துருவோம். சரி, இப்ப இப்படி இருக்கும்போது குட்டி சக்கரை சூத்த கிளிப்பா, அப்ப சுக்கர திசை சுக்கரை பத்தி இவருக்கு பாதிப்பை தரும். இவரோட லக்னத்துல ராகு இருக்கும்போது கம்பல்சரி ஒரு அறுவை சிகிச்சையோ, சரிங்களா, அது கம்பல்சரி வந்துடுது, சரிங்களா. ஏதேனும் ஒரு ஆபரேஷன் லக்னத்துல ராகு, லக்னாதிபதியோட ராகு தொடர்புல உங்களுக்கு ஒரு சிறு தையலாவது உடம்புல போடாம இருக்கிறது இல்ல. இது மருத்துவ ஜோதிட உண்மை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லக்னத்துல ராகு சம்மந்தப்படுறவங்களுக்கும் லக்ன அதிபதிக்கு ராகு சம்மந்தப்படுறவங்களுக்கும் லக்ன அதிபதிக்கு மாந்தி சம்மந்தப்படுறவங்களுக்கும், சரிங்களா, இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த செய்வனை தோஷம் இருக்கு, சரிங்களா. அதையும் அந்த இடத்துல போட்டிருக்கேன், சரிங்களா. அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இது நம்ம இப்ப தேவையில்லாத சப்ஜெக்ட், ஆனா இந்த மூலம் தான் இப்ப தேவையான சப்ஜெக்ட், சரிங்களா. ஓகே, நம்ம பார்ப்போம். இப்ப இப்படி இருக்கக்கூடிய அமைப்புல ஒருத்தர் ஜாதகத்துக்கு நோய் வர்றதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னா
லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் இவருக்கு ஒரே ஆளு. இந்த 6ஆம் அதிபதி கூடயோ லக்ன அதிபதி கூடயோ ராகு சனி சம்பந்தப்படும் போது அவங்களுக்கு கம்பல்சரி நோய் உண்டாகுது. அப்ப லக்னாதிபதி சுக்கிரன் நீச்சமாயி சரிங்களா, லக்னத்துல ராகு, இந்த ராகுவோட டிகிரிக்கு சரிங்களா நெருங்கின பாகையில தான் இந்த சுக்கிரன் இருக்காரு. அப்ப 5, 9 திரிகோண பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திரிகோணத்துல ராகு இருக்கிறதுனால இவருக்கு எப்பயுமே கண் சம்பந்தமான தொந்தரவு, யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, மூலம் சம்பந்தமான தொந்தரவு இது எப்பயுமே இருக்கும் சரிங்களா. அது மட்டும் இல்லாம காலபுருஷனுக்கு இது 6ஆம் பாவமா வர்றதுனால சுக்கிரன் இருக்கக்கூடியது 6ஆம் தேதி இருக்கக்கூடியது வயிறு வலியும் இவருக்கு அதிகமா இருக்கும் சரிங்களா. ரைட். இது மட்டும் இல்ல, இந்த ஜாதகத்துக்கு இன்னும் தாண்டி என்னெல்லாம் இருக்குன்னா, இந்த ராகுடைய டிகிரியும் வேற இந்த கிரகங்கள் ஏதாவது நெருங்கின பாகையில் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் நெருங்கின பாகையில் இருக்கு சரிங்களா. சூரியன் நெருங்கின பாகையில் இருக்கு. அதுக்கு அடுத்து நெருங்கின பாகையில குரு இருக்கு. அப்ப குரு ராகு சூரியன் ராகு சம்பந்தப்பட்ட என்ன சார் ஆகும் அப்படின்னா, சூரியன் ராகு கம்பல்சரி பாத்தீங்கன்னா கண் சம்பந்தமா, முதுகெலும்பு சம்பந்தமா தொந்தரவு கொடுக்கும். அப்ப இவங்கனால ரொம்ப அதிக நேரம் உட்கார முடியாது. சூரியன் ராகு பூர்வீகத்தை விட துரத்தும், செய்வனையை கொடுக்கும். அந்த சூரியன் ராகு மனோபயத்தை கொடுக்கும் சரிங்களா, தீராத மனோபயத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உட்கார முடியாது அதிக நேரம். ஒரு இடத்துல அவங்க சூரியன் ராகு சேர்க்கை உள்ளவங்க உட்கார மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம சூரியன் ராகு மாந்திரிக பாதிப்பையும் கொடுக்கும் சரிங்களா. இப்படி இருக்கும்போது இந்த மூல நோய்க்கு என்ன சார் மெயினான காரணம்னா, லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன் நீச்சமாயிருக்கு, கூட ராகு சம்பந்தப்பட்டிருக்கு திரிகோணத்துல அப்படிங்கிறதுனாலையும் சூரியன் ராகு தான் நம்ம உஷ்ணம் சம்பந்தமான நோய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சூரியன் ராகு சேர்ந்தா அப்ப உடல் உஷ்ணம் அதிகமா, ரிஷப லக்னமா இருந்தோம் லக்னத்துல ராகு இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாயிருக்கு. அப்படி அதிகமானதுனால இவங்களுக்கு இந்த சுக்கிரதசை புத்தியில அந்த ஆபரேஷன் சரிங்களா, மர்ம பகுதியில் மூலாதாரத்துல ஆபரேஷன், அந்த சுக்கிரன் சூத்து குளிப்பாங்கிறத இது கரெக்டா கொடுத்துருச்சு. அப்ப இவங்களுக்கு இந்த சுக்கிரதசை சுக்கிர புத்தி வரும்போது எப்பயெல்லாம் வருதோ அப்பயெல்லாம் அந்த ஒரு பாதிப்பு கொடுக்கும். அதுல குறிப்பா இப்போ ஆபரேஷன் கொடுத்துருக்கா, இது இந்த ஜாதகத்துக்கு 2 முறை ஆபரேஷன் செய்யக்கூடிய அமைப்பு. இவங்க இந்த சுக்கிர புத்தி காலம் போறாம இவங்களால உட்கார முடியாது, டிராவல் பண்ண முடியாது, அதிகமா படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் சரிங்களா, கூலிங்காவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்களால நடமாட முடியாது. 6ஆம் அதிபதியா இருக்கிறதுனால முழுக்க இது நோயா செய்வினையாங்கிற பயத்திலேயே இவங்க அதிகமா போயிடும். செய்வினையோட பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். மூலம் சம்பந்தப்பட்ட நோய் தான் இவங்களுக்கு, உஷ்ணம் சம்பந்தமான உள்ள நோய் தான் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சந்திரன் பாருங்க ராகு கேதுவுடைய கேந்திரத்துல இருக்கு. அப்போ மனம் சார்ந்தும் தொந்தரவு இருக்கும். சூரியன் 6ல மறைஞ்சிருச்சு, 4 கூடிய சுகாதிபதி, அதுவும் நீச்சமா போச்சு. சனியோட சம்பந்த வாழ்க்கை ஃபுல்லா போராட்டமா இருக்கும். சூரியன் சனி ஒரு ஆண் ஜாதகம், இது ஒரு ஆண் ஜாதகம். சூரியன் சனி சம்பந்தப்பட்ட என்ன சொல்லியிருக்குங்க, கம்பல்சரி தந்தை மகன் உறவு சரி இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். தந்தை வழி சொத்துக்களோ, தந்தை உறவுகளோ, தந்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் இவருக்கு பெரிய தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். சூரியன் வேற நீச்சமா இருக்கு இல்லையா, அப்ப சூரியன் நீச்சமா இருக்கும்போது என்ன நினைப்பாருன்னா, தந்தை மேல ஒரு தவறான ஒரு கருத்தை வச்சுட்டு இருப்பாரு. ஆனா அங்க தவறு இருக்கும், பெருசா இருக்காது. சும்மா 25% தவறு இருக்கும். இவரு 75% தவறு அதிகமா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஒரு கற்பனையில இருப்பாரு அப்படிங்கிறத காமிக்குது. இதுக்கு அடுத்து இந்த ஜாதகத்துல என்ன சொல்ல போனா நிறைய விஷயங்களை சொல்லலாம். குருவும் கேதுவும் ஒரே டிகிரி எக்ஸாக்ட் டிகிரியில் நிக்குது சரிங்களா. எக்ஸாக்ட் டிகிரினா 3 டிகிரி வித்தியாசத்துல. அப்படி எக்ஸாக்டா ரொம்ப நெருங்கின பாயில இருக்கிறதுனால ஜாதகருக்கு கம்பல்சரி 1க்கு மேற்பட்ட ஆபரேஷன் இருக்குங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்றேன். இது ஒரு ரொம்ப சிம்பிளா நான் சொல்லியிருக்கேன். இதை பத்தி விரிவா பார்க்கணும்னா ஒரு 2 மணி நேரமாவது ஆகும். நம்ம வீடியோவில் 5 நிமிஷத்துக்கு மேல போட்டா அது ரொம்ப நேரம் ஆகும். அப்படிங்கிறதுனால நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். இந்த ஜாதகம் மூல நோய்க்கு 2 முறை ஆபரேஷன் பண்ணி இன்னும் சரியாகல. இன்னும் சரியாக எப்போ ஆகும் அப்படின்னா, சுக்கிர புத்தி முடியாது 2027 ஆகஸ்ட். அதுக்கடுத்து சூரிய புத்தி 2028 ஜூன் மாசம். 2028 ஜூன் மாசம் வரை இந்த ஜாதகத்துக்கு கம்பல்சரி இவங்களுக்கு மூலம் சம்பந்தப்பட்ட நோய், மர்ம உறுப்பு பகுதியில ஒரு நோய், ஏதேனும் கிட்னி ஸ்டோனு, யூரின் இன்ஃபெக்ஷனு சரிங்களா, இந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம என்னடே தெரியாம இடுப்புல வலிக்குதுங்கிறது, இப்போ அலர்ஜிகள் வர்றது, இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். இது மட்டும் இல்லாம செய்வனை சார்ந்த பயமும் இவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். 2028 ஜூன் மாசம் தான் இவருக்கு இதையெல்லாம் சரியாகும். இந்த மூலம் சம்மந்தப்பட்டது மட்டும் சரியாகுது 2027 ஆகஸ்ட்ல சரியாகி கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி நோயை பிரிக்கலாம். இந்த நோய் வரக்கூடிய காலம் 6ஆம் தேதியான சுக்கிர புத்தி, இவருக்கு சுக்கிர புத்தி வந்துருச்சு சரிங்களா. புதன் தசை, புதன் எங்க இருக்காருங்க, லக்னத்துக்கு 7ல இருக்காருங்க
சரிங்களா. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. நல்லா இங்க பாருங்க, செவ்வாய் புதன் இந்த ஜாதத்துல பரிவர்த்தனை ஆகும்போது 6ஆம் அதிபதி கூட உங்களுக்கு 2 கூடிய தனாதிபதியும் சேர்ந்துறாரு. அப்ப என்ன ஆகும், இந்த சுக்கிர புத்தியில வேலையிலையும் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். சரிங்களா. ஒரே செவ்வாய் புதன் பரிவர்த்தனைங்கனால இவங்க அளவுபதி பார்க்காம சித்தா வருமா மாற்றுமுறை மருத்துவம் போகும்போது சீக்கிரமா குணமாகும், இல்லாட்டி குணமாகாது. இப்படியே வருஷக்கணக்கா ஓடிட்டே இருக்கும் அப்படிங்கிறதான் ஜாதக அமைப்பு. அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் இந்த சுக்கிரன் மேல ராகு கேது வரும் காலம், இந்த சுக்கிரன் மேல ராகு கேது மட்டும் இல்ல சனி வரும் காலம், சனி பார்வை வரும் காலம் கம்பல்சரி இவருக்கு இந்த மாதிரியான மர்ம உறுப்பு பகுதிகளில் ஒரு நோயை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குங்கிறத எந்த மாற்றம் இல்லை. ஒரு எளிமையா சிம்பிளா சொல்லியிருக்கேன். அடுத்த பதில இன்னும் நல்லா விவரமா பார்க்கலாம். மீண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஸ்கிரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் 9ஆம் தேதி மறக்காம ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு, வெறும் 500 தான் போட்டிருக்கேன், மருத்துவ சேவைன்னு சொல்லி ஃபுல் டே கிளாஸ் ஜூம் வகுப்பு. மறக்காம கலந்துக்கணும் விருப்பப்படுறவங்க கலந்துக்குங்க. ஸ்கிரீனில் நம்பருக்கு கால் பண்ணி போன் எடுக்கலாட்டி அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்க பேரை பதிவு பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.